பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், உம்முடைய தொடக்கம் அற்பமாயினும் உம்முடைய முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஆரம்பம் அற்பமாயினும் உங்க வருங்காலம், உங்கள் எதிர்காலம் நன்றாய் இருக்கும் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளையும் இழந்து, சுகத்தையும் இழந்து, மனுஷ அன்பையும் இழந்து நிற்கிற ஒரு மனுஷனை பார்த்து நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நிலையை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், இப்போது இருக்கிற நிலையை கண்டு தவறான எந்த ஒரு முடிவும் எடுத்துவிட வேண்டாம். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார், நீர் வருங்காலத்தில் செழிப்போடு மறுபடியும் இருப்பீர் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். அண்மையில ஒரு அரசு ஊழியர் சரீரத்துல பலவீனத்தின் நிமித்தம் சோர்ந்து காணப்பட்டார். மருத்துவர்களிடத்திலே காண்பித்தும் சுகம் கிடைக்காததினால அவர் துக்கத்தோடு காணப்பட்டார். சாப்பிட்டு இரவில் தூங்க போனவர் அதிகாலையில கணவரை மனைவி தேடின போது அவருடைய அறையில அவர் இல்லை. வீட்டுக்கு பின்னால பார்க்கும்போது ஒரு மரத்துல தூக்கிட்டு மரித்து போயிருக்கிறார். மனைவி சொல்லுதாங்க, நோயின் காரணமா கொஞ்ச நாளாவே மன வருத்தத்தோட காணப்பட்டார். இனி இந்த வியாதியிலிருந்து நான் விடுபட வழி இல்லை என்று நினைத்து கொண்டு தவறான ஒரு முடிவெடுத்திருக்கிறார். கடன் பாரங்கள் சிலரை அழுத்தும் போது தவறான முடிவெடுத்து தங்களை மாய்த்து கொள்ளக்கூடியவர்களை நாம் அண்மை காலமாய் கவனித்து வருகிறோம். ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு குழந்தை இல்லை. கணவனுக்கு நெஞ்சு வேதனை என்று சொல்லி மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, மருத்துவமனையில் வைத்து அவர் இறந்து போனார். துக்கத்தோடு கூட கணவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு உறவினர்களோடு கூட அந்த மனைவி வீட்டுக்கு திரும்பி வந்தார். அவருடைய உடலில விழுந்து விழுந்து அழுதார்கள். திடீர்னு எழும்பி தன்னுடைய அறைக்கு கடந்து போனார். சில நிமிடங்களுக்கு பிறகு அறையிலிருந்து திரும்பி வந்தவர் மயக்கம் போட்டு கணவனுக்கு மேல அந்த உடல்ல விழுந்தார். வாயிலிருந்து நுரை தள்ள ஆரம்பித்தது. என்ன என்று பார்த்தால் அந்த சகோதரி, கணவன் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வீட்டில் இருந்த மருந்தை சாப்பிட்டு தற்கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் இறந்து போனார்கள். இப்போது இருக்கிற நிலையை கண்டு சோர்ந்து போக வேண்டியதில்லை. பிரியமானவர்களை, யோபிடத்துல நண்பர்கள் சொன்ன போது அதை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்று நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நண்பர்கள் சொன்ன பிரகாரம் அவருடைய வருங்காலம் வளமானதான் இருந்தது. இழந்ததை எல்லாம் திரும்ப அவர் பெற்றுக்கொண்டார். மிகுந்த சமாதானம் அவருடைய வாழ்க்கையில உண்டானது. பிரியமானவர்களே, ஆரம்பத்தை கண்டு தொடக்க காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். சிலரெல்லாம் வெளிநாடுகளிலே வேலைக்காக போகிறார்கள்.
வெளிநாடுகளிலே படிப்பதற்காக போகிறார்கள், வெளிநாடுகளிலே வேலை தேடி போகிறார்கள். சிலர் வெளி மாவட்டங்கள் மாநிலங்களில் படிக்க போகிறார்கள், வேலை தேடி போகிறார்கள். சிலர் கடினமான பாதைகளை சமாதானமா சந்தோஷமா கடந்து போகிறார்கள், சாதிக்கிறார்கள். சிலர் கடினமான பாதை என்று சொல்லி துக்கப்படுகிறார்கள், திரும்ப முயற்சி செய்யாமல் இருக்கிறார்கள். வேதத்தில் ஈசாக்கின் ஆட்கள் தண்ணீருக்காக துறவு வெட்டின போது தண்ணீர் வந்தது, அதோடு கூட சில மனிதர்களுடைய எதிர்ப்புகளும் வந்தது. இது எங்களுடைய கிணறு, இது எங்களுடைய தண்ணி என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் அதை விட்டு கொடுத்தார்கள். மறுபடியும் ஒரு இடத்துல போய் தண்ணீருக்காக துறவு வெட்டின போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது, அதோடு கூட சில மனுஷர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும்படி வந்தார்கள். தங்களுடையதென்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள், விட்டு கொடுத்தார்கள். மூன்றாவது முறை ஈசாக்கின் ஆட்கள் தண்ணீருக்காக துறவு வெட்டின போது முதல் 2 துறவிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை காட்டிலும் அதிகமான தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அதிகமான நீரூற்றின் கண்கள் திறக்கப்பட்டது, தண்ணீரும் இனிமையாய் இருந்தது. அந்த இடத்துல இது எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுவதற்கு யாரும் வரவே இல்லை. அந்த இடத்துக்கு ஈசாக்கு ரெகோபோத், அதாவது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில விசாலத்தை கட்டளையிட்டார், சமாதானத்தோடு வாழும்படியான காலங்களை தந்தார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். எல்லா காலமும் நமக்கு எதிர்ப்பு வரும் என்று நினைக்க வேண்டியதில்லை. எல்லா காலமும் நான் இப்படிதான் இருப்போம் என்றும் நினைத்து விடாதிருங்கள். எல்லா காலமும் நமக்கு தோல்விதான், நஷ்டம்தான் என்று நினைக்காதிருங்கள். ஒரு காலத்துல சரியா படிப்பு வராததுனால துக்கப்பட்ட பெற்றோர் தேவ கரத்தில் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்த போது இன்னைக்கு நல்ல ஞானமா நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸாகி பெற்றோருக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அந்த சூழ்நிலைகள் மாறினது. நான் ஒரு சம்பவத்தை சுருக்கமாய் உங்களோடு சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, சீடர்கள் தீவிரமாய் சுவிசேஷம் அறிவித்ததினாலே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா பட்டணத்திலும் தீவிரமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நிமித்தம் சபைகளிலே விசுவாசிகள் பெருகத் தொடங்கினார்கள். அதோடு கூட அதைவிட பெரிதாய் எதிர்ப்புகளும் கலகங்களும் ஏற்பட்டது. தேவ மனுஷர்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனாலும் சபை வளரத் தொடங்கினது. ஜனங்கள் கொலையை கண்டு பயப்படாம இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு, பிரியமானவர்களே, இயேசுக்காய் சபையில வைராக்கியத்தோடு பேசவும் அவரை துதிக்கவும் ஆரம்பித்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் சவுல் என்கிற மனுஷன் எழும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை அவன் கொலை செய்ய தேடினான். அப்படி போகும்போதுதான் ஆண்டவர் சவுலை சந்தித்தார். சவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தீவிரமாய் அவன் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தான். திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவனை கண்டபோது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். இவன்தானே ஒரு காலத்துல திருச்சபையை பாழாக்கினவன், கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பினவன், கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடிய மனுஷர்களை இவன்தானே அதிகமாய் துன்பப்படுத்தினவன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறானே என்று சொல்லி ஒரு விதத்தில் அவனை பார்த்தார்களே தவிர அவரை சேர்த்து கொள்ளவே இல்லை. திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவரை தம்மோடு சேர்த்து கொள்வதற்கு யாரும் முன்வரவே இல்லை. உண்மையிலேயே மனம் திரும்பிதான் இவன் இப்படி பேசுகிறானா என்று
சந்தேகப்பட்டார்கள், கேள்வி கேட்டார்கள். 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பர்னபா என்கிற ஒரு மனுஷன்தான் பவுல திருத்தூதர்களிடத்திலே கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகம் கிடைக்காமல் இருந்த ஒரு நபராகும், அடையாளம் கிடைக்காம இருந்த ஒரு நபராகும். இவரும் ஒரு ஊழியக்காரன் தான் என்கிற அந்த அடையாளம் கிடைப்பதற்கு பலமாய் பவுல் போராட வேண்டியது இருந்தது. ஆரம்ப காலத்துல பவுலை அங்கீகரிக்காத ஜனங்கள், பவுலை அங்கீகரிக்காத சபை, ஆனாலும் படிப்படியா ஜனங்கள் மத்தியில, சபையார் மத்தியில, ஊழியக்காரர்கள் மத்தியில அறிமுகமாகி கடைசியில யார் பவுல அறிமுகப்படுத்தினாரோ அந்த பர்னபாவை காட்டிலும் பிரபலமான ஊழியக்காரரா பவுல் எழும்பினார். பவுல் கைவழியாய் நடந்த அடையாளங்கள் எண்ணிலடங்காதவைகள். 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். பல ராஜ்யங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போயிருக்கிறார். இன்றைக்கு உலகம் அறியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரியமானவர்களை ஊழியக்காரனா அவர் எழும்பியிருக்கிறார். இதெல்லாம் எப்ப கிடைத்தது என்றால் உடனே கிடைத்ததல்ல, படிப்படியா யாபேசுடைய எல்லையை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிதாக்கினது போல பவுலுடைய வாழ்க்கையின் தொடக்கம், ஊழியத்தின் ஆரம்பம் கடினமாயிருந்தது. மற்றுள்ளவர்களால் அற்பமாய் கவனிக்கப்பட்டார். மற்றுள்ளவர்கள் சேர்த்து கொள்ள யோசித்தார்கள். அவருக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது. ஆனாலும் அவர் அந்த பாதையை கடந்து சென்றார். சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். ஒரு காலம் வந்தபோது அவர் பிரியமானவர்களே எல்லாவராலும் அறியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மெய்யான ஒரு ஊழியக்காரன் என்ற அங்கீகாரம் அவருக்கு கிடைத்தது. அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் பலமாய் போராடி இருக்கிறார். வேதத்துல எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசா எழும்பினார். ஆனா எலிசா வாழ்ந்த காலத்தில் எலிசா ஒரு அடையாளம் இல்லாத மனிதனா, அதாவது மனுஷர்கள் மத்தியில பிரபலமாகாத, அங்கீகாரம் கிடைக்காத ஒரு ஊழியக்காரனாய் தான் காணப்பட்டார். 3 ராஜாக்கள் தண்ணீருக்காய் அலைந்து திரிந்த போது பிரியமானவர்களே யூதா ராஜா சொல்லுகிறார், இந்த தேசத்துல ஏதாவது தீர்க்கதரிசி இருந்தால் அழைத்து கொண்டு வாருங்கள், தண்ணீர் கிடைக்குமா இல்லையா என்று விசாரிப்போம் என்று சொன்னார்கள். அப்போ ஒருத்தர் சொல்லுகிறான், இந்த பட்டணத்துல எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றின எலிசா என்கிற மனுஷன் இருக்கிறான். பாருங்க, நம்மை குறித்து இன்ன நபருடைய மகன் என்று சொல்லுவார்கள், இந்த விலாசத்துல இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனா எலிசா என்கிற மனுஷனுக்கு கிடைத்த அடையாளம், அங்கீகாரம் எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய எலிசா என்று. அப்படிப்பட்ட அறிமுகமில்லாத எலிசா தான் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் பிரபலமான ஊழியக்காரனாய் எழும்பினார். அது மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் பெரிய பெரிய மனுஷர்களுக்கும் முன்பாக கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரபலமான ஊழியக்காரனாய் மாறினார். நாம் பிரபலமாகாததுனால அல்லது யாருக்கும் அறிமுகமாகாததுனால நாம் வருங்காலத்தில் இப்படித்தான் இருப்போம் என்று அல்ல. படிக்கிற இடத்திலானாலும் சரி, வேலை செய்கிற இடத்திலானாலும் சரி, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத அளவுக்கு, நீங்கள் பிறரால் கவனிக்கப்படாத அளவுக்கு, உங்களை மனுஷர்கள் கண்டுகொள்ளாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் முயற்சிகளை கைவிடாதிருங்கள். இன்னும் கடினமாய் உழையுங்கள், கடினமாய் செபியுங்கள், கடினமாய் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தரை நம்பி உங்களுடைய இப்போது இருக்கிற வேலைகளையானாலும் படிப்புகளையானாலும் மனரம்யத்தோடு தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். இப்போது இருக்கிற நிலையை பார்க்க வேண்டாம். இப்ப உங்க நிலை அற்பமாய் காணப்படுகிறது. உங்க ஆரம்பம், தொடக்கம் பிரபலமாய் இல்லை, சொல்லிக்கொள்ளும் விதத்துல இல்லை. ஆனாலும் உடைய முடிவு
விசேஷம் உள்ளதா இருக்கும் என்று நான் வேத வசனத்திலிருந்தும் வேதத்திலே தேவனால உயர்த்தப்பட்ட மனுஷர்களை உங்களுக்கு முன்பாய் நிறுத்தி பிரசங்கித்திருக்கிறேன். நீங்கள் தைரியமாய் காணப்படுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள் மாறட்டும். நான் ஒருவனாயிருக்கிறேன், நான் சிறுவனாயிருக்கிறேன். எரேமியா சொல்லுகிறாள், என்னால பேச வராது, நான் சிறுவனாயிட்டேன் என்று. அவனை பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியா இஸ்ரவேல் தேசத்துல உயர்த்தினார் ஆண்டவர். ஐயோ, நான் திக்குவாயன் என்று சொன்ன மோசேயை ஆண்டவர் முழு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பயன்படுத்தினார். அதே போல ஆண்டவரே, நான் பெஞ்சமின் கோத்திரத்துல சிறிய குடும்பத்தை, எளிய குடும்பத்தை சார்ந்தவன், என்னையா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்த விரும்புகிறீர் என்று சவுல் என்கிற மனுஷன் கேட்டான். ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் ஆளும்படி அந்த சவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதே போல நாங்க சின்னவர்கள், எங்களுக்கு எந்த அறிமுகமும் இல்லை, மனுஷர்கள் எங்கள் திறமையை உணராமல் இருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்து இவங்களை மகிழ பண்ணுவீராக. நேரப்படி செய்கிற தயவுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.